போட்டேன். ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பூசம் அன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பூசம் அன்னைக்கு காலையில் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். என் பையன் தான் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தான், பெரியவன். என்னால் உட்காந்து குனிஞ்சி கோலம் போட முடியாது. அதனால் நான் கொஞ்சம் ஹைட்டான ஸ்டூல் வச்சு கோலம் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ஆற்றுல தீர்த்தவாரி நடக்கும். தீர்த்தம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் உங்கள் கூட இன்றைக்கி அதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கோலம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு தான் நான் போட்டேன், ஆனால் என்னால் சரியாக போட முடியல. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நான் ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அப்போ பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சு நான் சமைக்கலை. அங்கேயே அன்னதானம் நிறையா பண்ணுவாங்க. கோயிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ சட்டிலாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம சட்டிலாம் போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி அவுட்லுக்கு. ரெடியாகி 4 வீதியை சுற்றிட்டு ஆற்றுக்கு போவோம், தீர்த்தவாரிக்கு. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஆற்றுல, காவேரி ஆற்றுல. இப்போ போய் ஃபஸ்ட்டு சட்டி வாங்க போகிறோம். வாங்கிட்டு ஆற்றுக்கு போகும்போது பார்க்கலாம். இப்போ நான் சட்டி வாங்குறேன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சா, ஆனால் நாங்கள் சட்டியே வாங்கலைங்க. லேட்டாக ஆகிடுச்சி ரொம்ப. போலீஸ் வேறு பேரிகார்டெலாம் வச்சு அந்த சைடு கடத்தெரு சைடு தான் சட்டி அந்த பானை அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. என்னால் அங்கே போக முடியல. 2 வீலரில் தான் போயாகணும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஆறு கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டியே இருக்கும். என்னால் அவ்வளோ அதிகமாக நடக்க முடியாது. அப்படிங்கிறனால யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 2 வீலர் திருப்பி ரிட்டன் வரும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் சாமி ஃபஸ்ட்டு கிளம்பிருச்சு, அதனால் கோயிலுக்கு போக முடியல. வீதி சுற்றுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கிட்டு தீர்த்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியான பேர் தான் உட்காந்துருந்தாங்க. கூட்டமே இல்லை. அப்போது ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் எப்போவுமே டேக் ஓவர் பண்ணுவாங்க எல்லாத்தையும். போலீஸும் நிறைய இருப்பாங்க. இப்போ சாமி ஒன்று ஒன்றா வரும். அதுக்கப்புறம் அக்னி தேவருக்கு பூஜைலாம் பண்ணி அப்புறம் தான் தீர்த்தம் கொடுப்பாங்க. இந்த சைடு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற சைடும் பார்த்திங்கன்னா 2 சாமி இருக்கும். இடம் கொடுத்த ஈஸ்வரர்னு அதோட பேர். இந்த சைடும் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த சைடும் ஃபுல்லாக அந்த சைடு மகாலிங்க சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகர் எல்லாருக்கும் 5 சுவாமி வரும். இந்த சாமி தான் நாங்கள் உட்காந்துருந்த சைடு. ஆனால் என்னால் கிட்டக்க போய் ஷூட் பண்ண முடியலைங்க. சாமி வந்ததுக்கப்புறம் கூட்டம் வர வர அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் லாங்கு நாங்கள் ஆற்றோட இந்த கரையில் உட்காந்துருந்தோம். இப்போ ஒரு ஒரு சாமியாக வர ஆரம்பிச்சிருச்சு. சாமி பின்னாடி அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக ஒரு 50,000 60,000 பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த சைடு அப்புறம் பாலத்து மேலே ஃபுல்லாக க்ரௌடு தான். இப்போ சாமி ஒன்று ஒன்றா வரும்போது ஒரு ஊர்க்காரங்களும் சாமி தூக்கிட்டு வருவாங்க. 7 ஊர் 9 ஊர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சாமியும் ஒரு ஊர்க்காரங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. ஃபுல்லாக ரஷ்ஷு தான். ஒரு சாமியை இறக்கி வைக்கும்போதும் அந்த ஊர்க்காரங்க பண்ணுற அந்த சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். லைவாகவும் கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மகாலிங்க சுவாமி வந்துட்டுருக்காரு. அந்த ஊர்க்காரங்க ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ் கயிறுலாம் கட்டி ஆற்றுல யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லோரும் அவங்க கட்டியிருந்த கயிறெல்லாம் தாண்டி
அந்த ஆற்றுலோட நடுவு வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்தம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆற்றுல அவ்வளோ தண்ணி இல்லை, கம்மியாக தான் விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் வீர சோழன் ஆறும் இருக்குது, அதில் நிறையாவே தண்ணி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வந்துருச்சு, 5 சாமியுமே வந்து அதோட இடத்துல வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ அக்னி தேவருக்கு பூஜைகள்லாம் நடக்குது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து லைவாகவே பாருங்கள் அங்கே வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ தீர்த்தம் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா ஆரவாரத்தை. இதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு சாமியாக வந்து கோவிலுக்கு போயிடும். கோவில்னால் பக்கத்தில் வீர சோழன் ஆற்றங்கரை பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் போய் சுவாமியை தங்க வைப்பாங்க. தங்க வச்சுட்டு நைட்டு வந்து அலங்காரம்லாம் பண்ணி வெள்ளி ரதத்தில் ஊர்வலம் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இடம் கொடுத்த ஈஸ்வரர் சுவாமிக்கும் அந்த சைடும் வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு அந்த அக்னி தேவரை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது நைட்டு வந்து வெள்ளி ரதம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். ஆனால் அப்போ தான் சுவாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்டி எடுத்துகிட்டு போக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து வெள்ளி ரதத்தில் சுவாமி போகும். ரொம்பவே அழகாக இருந்தது. அம்பாள் வந்து மூகாம்பிகை, பிரகத் சுந்தர குஜாம்பிகை, மகாலிங்க சுவாமி ரொம்பவே அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. இதுதான் வெள்ளி ரதம். வெள்ளி ரதம் வந்து இப்போ லைட் எதுவுமே இல்லாமல் மூகாம்பிகை 2 சாமி. இப்போ சுவாமியை வந்து வெள்ளி ரதத்தில் ஏற்றிட்டாங்க. அலங்காரம் பண்ணுற வரைக்கும் லைட்டெல்லாம் அதில் போட மாட்டாங்க. லைட்டெல்லாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் வந்து தேரை வந்து பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான், சின்ன பையன். சரி தேரை வந்து சும்மா காமிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வரிசையில் 3 தேர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு வரும். அதுக்கு பக்கத்தில் இன்னும் 2 தேர் இருக்குது. மொத்தம் 5 தேர். நாங்கள் இங்கே மட்டும் சும்மா அவனுக்கு ஆசைப்பட்டான்னு சொல்லி காமிச்சிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நிற்கும்போதே பாருங்கள் தேர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் மெயின் தேர், மகாலிங்க சுவாமி. இப்போ சுவாமியெல்லாம் எடுத்துட்டாங்க. உள்ளே போகிறதுக்கும் இது வழி இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. சும்மா வெளியிலேருந்து மட்டும் நான் வந்து காமிச்சிட்டு வந்தேன். அப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு சட்டி வாங்கணும்னு சொல்லி காலையில் போனோம், அது நடக்கலை. அப்புறம் ஈவினிங் போல் போயிட்டு ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியும், பருப்பு கீரை அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு உருளி மாதிரி ஒன்றும், ஒரு உப்பு போட்டு வைக்கிற ஜாடியும் வாங்கினோம். இன்னொரு மீன் குழம்பு சட்டி கூட வாங்கினோம். அது எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த சட்டிலாம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், அப்புறம் கேக் சம்மந்தமான வீடியோஸ் இதை மாதிரி உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.